இன்னைக்கு நியூஸ்லாம் நீங்க பார்க்குறீங்களா? ஏன்னா வந்துட்டு, திருப்பூர்ல நடந்த விஷயமா இருக்கட்டும், இப்போ கேரளால வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினாரு. அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவங்க ஒய்ஃப வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காரு வரதட்சணை கேட்டு. இந்த மாரி நியூஸ்லாம் நம்ம நெறைய பார்க்கும்போது, வரதட்சணை கம்மியாயிருச்சுன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? ஓகே. ஆக்சுவலி வந்து வரதட்சணை கம்மியாகல. ம். வரதட்சணை அப்படின்றது கூடியிருக்கு. ம். அதனால வர சிக்கல்கள் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சோ, அதேதான் இன்னும் ப்ரிவைல் ஆகி போயிட்டுருக்கு ஆக்சுவலி. அது குறைஞ்சிருக்கு, கூடியிருக்கு அப்படின்றத தாண்டி, முன்னாடி வரதட்சணையா 10 பவுன் போட்டாங்கன்னா, இப்போ இருக்கவங்க அசால்ட்டா 50 பவுன், 100 பவுன் அப்படி போடுறாங்க. ஸோ வரதட்சணை கூடியிருக்கு. வரதட்சணைனால வர சிக்கல்கள் ஓரளவு குறைஞ்சிருக்குன்றத தாண்டி லைக் போயிட்டுருக்கு. மிடா அது போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். அது விவாதத்துக்காக குறைஞ்சிருக்கா, கூடியிருக்கான்னு பேசுறத விட, அது ஸ்டார்டிங்ல இருந்தே அது எப்படி ப்ரிவைல் ஆயிட்டு இருக்கோ அப்படியே தான் அது போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி, நம்ம விவாதத்துக்காக அத அங்க பேசணும் அப்படின்னாலும், உங்கள பொறுத்த வரைக்குமே நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் என்ன? வரதட்சணை அப்படிங்கிறது வாங்குறதும், குடுக்குறதும் குற்ற செயல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வரைக்குமே அது இருக்கு. நம்ம தாத்தா, பாட்டி காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே அது மாறாத ஒண்ணா இருக்கு. என்ன மறைமுகமா இருக்கு நெறைய இடங்கள்ல. எக்ஸாக்ட்லி. உங்கள பொறுத்த வரைக்கும் அது என்ன வரதட்சணை குடுக்குறது, வாங்குறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல வரதட்சணை வந்து குடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ எங்க வீட்ல நான் ஒரு பொண்ணு இருக்கேன், எனக்கு ஒரு தம்பி இருக்கான். எனக்கு எங்க அம்மா குடுத்து கல்யாணம் பண்ணவும் வேணாம். என் தம்பிக்கு ஒரு பொண்ணு எடுக்கும்போது அவங்கள்ட்ட வாங்கி கல்யாணம் பண்ணவும் வேணாம். இத விட இன்னொரு வே இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, என் மருமகளுக்கு நான் போட்டு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே மறைமுகமா நானே இவ்ளோ போடுறேன். அப்ப கண்டிப்பா பொண்ணு வீட்ல இருந்து இவ்ளோ போடணும் அப்படின்றத இன்டைரக்ட்டா நம்ம சொல்ற கணக்குல தான் இருக்கு. சோ வேணான்னு டைரக்ட்டா சொல்லிரலாம். நான் போடுறேன் அப்படின்ற வார்த்தை கூட தேவையில்ல அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன்.